அரசியல் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் 2026 பிறந்த உடனேயே 2026 தேர்தலுக்கான சூடு அப்படி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. திமுக கூட்டணியை மிரட்டி பார்த்த காங்கிரஸ் நமக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி சைலண்ட் ஆயிடுச்சு. கூட்டணி பலத்தை மேலும் கூட்டுறதுக்கு ஸ்டாலின் அவர் என்ன பண்ணியிருக்காங்க, அதற்கான முயற்சி பண்ண பிறகு மற்ற கூட்டணி கட்சி எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்டாங்க. விஜய் அவர்களுடைய ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுல ஒரு சிக்கல் இருக்கா, அது பாஜக எதுவும் உள்வடி வேலை பார்க்குதா, அது ஏ சர்டிஃபிகேட்டா யூ சர்டிஃபிகேட்டா ஏ பார் யூ சர்டிஃபிகேட்டாங்கிற குழப்பம். 2026 மெகா கூட்டணியில் வெற்றி மெகா கூட்டணிக்கா சிங்கிள் விஜய்க்கா? நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து ஏமாந்த விஜய் அவர்கள் அப்செட் ஆகியிருக்காரு. பாஜக வலையில சிக்கி மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம இபிஎஸ் தவிக்கிறாரு. அதிமுக அதோட மோசமா தவிக்குது. நாள் நெருங்க நெருங்க சூடாக இந்த அரசியலில் 4 முனை போட்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் 5 முனை கோஷ்டி அதுக்குள்ளே இருக்குங்கிறாங்க. இது ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல. அது என்ன 4 முனை போட்டி 5 முனை கோஷ்டிங்கிற கேட்குறீங்களா? வாங்க விரிவாக தெரிகிறதுக்கு வீடியோக்குள்ளே போவோம். வரக்கூடிய 2026 தேர்தலில் எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கோட களமிறங்கின பாஜக அது எடுத்த வியூகங்கள் எல்லாம் தோற்று போயிடுச்சு. தோற்று போனதோடைய விளைவாக அமித்ஷா அவர்கள் மிக கவலையோடு இருக்கார். ஏன்னா அவர் அரசியல் சாணக்கியன்னு சொன்னாங்க. நம்ம சாணக்கியத்தனம் பூரா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் பழிக்காத போல இருக்கின்ற அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகியிருக்காராம். காரணம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தயார்படுத்தினாங்க. அவர் பார்த்தாரு, அப்பா இது நம்மளுக்கு சரி வராது ராஜா, ஆளை விடுங்கன்னு சொல்லி ஒதுங்கின பிறகு அந்த இடத்துக்கு யாரடா பிடிக்கலாம்னு சொல்லி விஜய் அவர்களை பிடிச்சது பாஜக தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது. காரணம் பாஜகவுடைய செட்டப் தான் இந்த தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்க சொன்னது அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு இல்லை, அதிமுகவை பலகீனப்படுத்துறதுக்கு. தமிழக வெற்றி கழகம் எப்படியாவது திமுகவுடைய ஓட்டுகளை பிரிச்சுட்டா அது பாஜகவுக்கு சாதகமாயிருங்கிற கணக்கு போட்டு உருவான கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு சில அரசியல் நோக்கர்களும் இந்தியா கூட்டணி நிர்வாகிகளும் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிற உதாரணங்கள் என்னென்னா, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற ஆள்களை எல்லாம் பட்டியல் போடுறாங்க. முதல்ல அந்த புஷி ஆனந்த் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்க, புஷி ஆனந்த் ஒரு பாஜக காரரு, அது மட்டும் இல்லாமல் அவர் அமித்ஷாவோட மிக நெருக்கமாக உள்ளவர், அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் சிந்தனையாளர், அவர் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர். சரி, அடுத்தபடியாக எடுத்துக்கங்களேன் நிர்மல் குமார். இந்த நிர்மல் குமார் பிஜேபி ஐடி விங்கில் இருந்தார். ஐடி விங்கில் இருந்த அவர் அந்த கட்சியை விட்டு விலகி தாவேக்காவில் சேர்றாருங்கிறப்ப இது நம்மெல்லாம் கவனிக்க வேணாமா? பாஜக இன்னைக்கு சென்ட்ரலில் ஆளுங்கட்சி 20-25 மாநிலங்களில் அவங்க ஆண்டு கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் அப்படி பவர்ஃபுல்லான கட்சியில் ஐடி விங்கில் ஒரு பெரிய பவரில் இருந்து அதை விட்டு விலகி தாவேக்காக்குள்ளே வர்றாருன்னா அவராங்க வர்றாரு? இல்லை இல்லை, பாஜக தாங்க அனுப்பிச்சி வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க அருள்ராஜ் ஐஆர்எஸ். இவர் அந்த ஒன்றிய பாஜக அரசில் இடி ஆஃபீஸராக அமலாக்கத்துறை அதிகாரியாக இருந்தார். அப்படி அவர் அமலாக்கத்துறை அதிகாரியாக இருக்கிறப்ப தான் விஜய்க்கு வீட்டு ரைடு போனார். அப்போ விஜய்கிட்ட ரைடு போன அந்த அதிகாரி இன்னைக்கு இந்த தாவேக்காவில் இணைஞ்சிருக்காரு, அதுவும் முக்கிய பொறுப்பில் இருக்கார். இதையும் கவனிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ஆதவ அர்ஜுனா. ஆதவ அர்ஜுனா பிஜேபியோடையும் அமித்ஷாவோடையும் நெருக்கமாக உள்ளவர். கரூரில் 41 உயிர்களை பலி கொடுத்தோன்னே அவர் உடனே எங்கே ஓடினார்? டெல்லிக்கு தான் ஓடினார். யாரையெல்லாம் பார்க்கணுமோ பார்த்து அதற்கான சில முயற்சிகளை செய்தார். அந்த அளவுக்கு டெல்லியோட அவர் நெருக்கமாக இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான்
விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வந்து அவரை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ விசிகாவில் அந்த ஆதவர்ஜனா இருக்கிறப்ப ஆகா நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க போல இருக்கேன்னு தான் அதை விட்டு விலகி இந்த ஆதவர்ஜனா வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே போயிருக்கிறாரு. ஆக அவரும் பிஜேபி ஆள் தான். இன்னொரு பக்கம் பாருங்க, இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே இருக்கிற ஆளுங்க பூராவே யாரு? பிஜேபி ஆளுங்க. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு, கரூரில் 41 உயிர்களை பலி கொடுத்த இந்த விஜய் அவர்களுடைய அந்த பிரச்சார கூட்டம் முடிஞ்ச உடனே அவருக்கு ஆதரவாக யார் பேச ஆரம்பிச்சிட்டாங்க? பாஜகவும் பாஜக கூட்டணியில் இருக்க அதிமுகவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு ஹேமா மாலினி அவங்க தலைமையில் வந்து ஒரு குழுவை அமைச்சு ஏதாவது விஜய்க்கு சப்போர்ட் பண்ண முடியுமாலாம் முயற்சி பண்ணாங்க. இவ்வளவு செஞ்ச அந்த பாஜக வந்து இன்னும் விஜயை முழுசாக நம்பலை, ஏதாவது ஒரு மாற்றம் ஆயிருமோ இவர்கிட்ட நினச்சிக்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, கடைசியாக இந்த ஜனநாயகன் படத்தில் செக் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நாளாக பேச்சு நடக்குது. அது என்னங்க செக்குன்னா, ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும்ல, அந்த ஃபிலிம் போர்டு, அது ஏ சர்டிஃபிகேட்டா யூ சர்டிஃபிகேட்டா ஏயூ சர்டிஃபிகேட்டாங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது. ஒருவேளை ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா அது மிகப்பெரிய வசூலை பாதிப்படைய வைக்கும் அந்த ஜனநாயகன் படத்துக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் விஜய் கன்ஃபியூஸ் ஆகி போயிருக்கிறாரு. இது பாஜகவுடைய சதி வேலையாக தான் இருக்கும். நான் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்காம இருக்கணும்னா நாங்கள் சொல்கிறத ஏன்னு கேட்காதே அப்படிங்கிற கேள்வியே அமித்ஷா வச்சிருக்கலாமோ அப்படின்னு பலராக பேசுகிறாங்க. இப்படி தமிழக வெற்றி கழகத்தை வந்து தன்னுடைய அரசியலுக்காக பயன்படுத்துறது பாஜகங்கிற ஒரு பக்கம் இருக்கிறப்ப, இதே மாதிரி இன்னொரு பக்கம் என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா மகன் 2 பேருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டு 2ஆ உடைச்சு அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்து நீ வந்து கட்டாயமாக நம்ம கூட்டணி தான் இருக்கணும், நம்ம சொல்கிறத தான் கேட்கணுங்கிற மாதிரி பாஜக சரி பண்ணிருச்சு. இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய சிஷியங்கள்லாம் அந்த நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களை வந்து உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் தலையணையை வச்சு அமுக்கி அவரை காலி பண்ணுங்க ஐயா, குறவலையில் காலை வச்சு மிதுங்கியான்னு பேசக்கூடிய அளவுக்கு பயல்களை பேச விட்டுருக்காரு. ஒரு அப்பாவை இப்படி பேச விட்டு எந்த பிள்ளையாவது வேடிக்கை பார்க்குமாண்டு அந்த கட்சியுடைய ஜி.கே. மணி கேட்கக்கூடிய அளவுக்கு அப்பாவுக்கு மகனுக்கு மிகப்பெரிய ஒரு பகையை ஏற்படுத்தி விட்டுருக்குதான் பாஜக தான் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது. அந்த ஜி.கே. மணி பேசின அந்த பேச்சை ஒரு நிமிட பேச்சை கேளுங்க, அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஐயா சொன்னார், மணி எனக்கு வலிக்குதுன்னார். இதயத்தில் ஈட்டி குத்தல, என் உடம்பு முழுவதும் ஈட்டியால் குத்தியதை போல என் இதயம் வலிக்கிறது, உடல் முழுவதும் வலிக்கிறது, இந்த வலியை தாங்க முடியவில்லை என்று புலம்புகிறார், கண்ணீர் வடிக்கிறார். இது யாரால்? ஜி.கே. மணியாலா? இல்லை, தன்னுடைய மகனால். யாருன்னு அடையாளம் தெரியாது, சின்ன பசங்க. அவங்க சொல்றது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி, ஐயாவை இந்த கொச்சப்பட ஐயா பேர் கூட சொல்றதுக்கு நமக்கு வராது. இந்த கிழவனை ஐயா பேரை சொல்லி ஒருமையில பேசி தலையணை வச்சு அமுக்கி கொள்ளுங்க, கழுத்துல காலை வச்சு மதிச்சு கொள்ளுங்க. அப்படி பேசுறது யாரு? ஒன்னும் தெரியாத தம்பிங்க பேசுறாங்க. அவங்க தூண்டி விடுறது மருத்துவர் அன்புமணி. அப்படி பேசுறவங்களை கூப்பிட்டு சால்வ போட்டு மாநில பொறுப்பு. மருத்துவர் அன்புமணி அவர்களே, இதுவா நன்றி கடன்? அப்பாவுக்கு செய்கிற நன்றி கடன் இது. நன்றி கடன் அல்ல, உலகத்திலே யாரும் செய்யாத மாபெரும் துரோகம், துரோகம், துரோகம். யாராலும் மன்னிக்க முடியாது. ஐயா அவர்களை முடக்கி வைத்திருந்தீர்களே. அன்புமணி ஐயா சொல்றது, ஐயா மனநலம் பாதிக்கப்பட்டார், குழந்தை மாதிரி ஆயிட்டாரு. சரி, அப்பா குழந்தை மாதிரி ஆனா பாதுகாக்க வேண்டியது யாரு? மகன் தானே. நான் அன்புமணிக்கு நான் எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்கிறேன், இனி உங்களால் பாட்டாளி மக்கள் கட்சியை கைப்பற்ற முடியாது, அபகரிக்க முடியாது. டெல்லி உயர் நீதிமன்றமே சொல்லிவிட்டது. அன்புமணியினுடைய துரோகம் இனி வெளிச்சத்திற்கு வந்து விட்டது. இந்த துரோக செயல் எடுபடாது. இனி அரசியல ஓரம் கட்டிட்டு ஏதாவது வேலை இருந்தா பாருங்க அன்புமணி, இனி ஒண்ணு நடக்காது, வேலைக்கு ஆக.
இப்படி பேசின இந்த அன்புமணி ராமதாஸுடைய சகாக்கள் வந்து எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இருப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய துரோகம் மட்டும் இல்லை, அரசியல் அநாகரிகமானதுன்னு சொல்லி பரவலாக பேசுகிறாங்க. இப்படி இருக்கிறப்ப தான் சதி திட்டங்களை எல்லாம் எப்படியாவது தயார் பண்ணி தமிழ்நாட்டில் கால் உண்டு பாஜக நினைக்கிறப்ப நீங்கள் என்ன திட்டம் போட்டாலும் நாங்கள் அதை முறியடிப்போம்னு சொல்லி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்காக அவர் ஒரு சைலண்டாக பிளான் போட்டுக்கிட்டு போகிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் மிரட்டிக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த தேமுதிக என்ன பண்ணுச்சு, திமுக பக்கம் பேச்சுவார்த்தையை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஏற்கனவே அதிமுக, திமுக, பாஜக எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருந்தாலும் அதிமுக வந்து அவங்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லிட்டு திருப்பி 26 தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டதுனால ஒரு கோபம் பிரேமலதா அவர்களுக்கு வந்து அதிமுக மேலே இருந்துச்சு. அதை பயன்படுத்திட்டு என்ன பண்ணிட்டாங்க, இப்போ உள்ள சூழ்நிலையில் பாஜக அதிமுக கூட்டணியில் எந்த கட்சியுமே வரலை, அதில் நம்ம போனோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு தோல்வி வந்துடும், இந்த கட்டத்தில் நம்ம எம்எல்ஏ வந்து இந்த சட்டமன்றத்துக்குள்ளே போகலைன்னா அது தேமுதிகவுக்கு வந்து ஒரு முடிவு காலமானாலும் ஆகிடும், எப்படியாவது நம்ம வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போயாகணும், அப்படி போகணும்னா திமுகவில் கூட்டணி வைக்கிறது தான் சிறந்ததுங்கிற முடிவு எடுத்ததா ஒரு தகவல் வருது. அதனால் திமுக தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து தன்னுடைய விருப்பத்தை பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கிட்டத்தட்ட திமுக பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் வர்றது உறுதியாயிடுச்சு. அதை வந்து வரக்கூடிய ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடைபெற இருக்கிற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய மாநாட்டில் வந்து பிரேமலதா அறிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியாகுது. இப்படிலாம் இருக்கிறப்ப இந்த ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்கல்ல, ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் இப்போ எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் வந்து பாஜகவுடைய நெருக்கமாக உள்ள ஆளுங்க தான் இந்த ரெண்டு பேரும், ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும். ஆனால் அதே சமயம் பாஜக வந்து எடப்பாடி அவர்களுடைய கூட்டணி சேர்ந்து அவர் தான் முதலமைச்சருங்கிறதுனால இந்த முடிவை டிடிவியாலையும் ஓபிஎஸ் ஆலையும் ஏற்றுக்க முடியலை. அதனால் என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ வெளியே வந்து அவங்க வந்து திருப்பி அதுக்குள்ளே போனாலும் மரியாதை இல்லை, அதிமுக கூட்டணிக்கு போகவே முடியாது, திமுக கூட்டணிக்கு போனால் வேறு மாதிரி விமர்சனம் பண்ணி பேசுவாங்க. இவங்களுக்கு இருக்கிற ஒரே கேட்டு வந்து தமிழக வெற்றி கழகம், விஜயோடைய கட்சி. அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது. இப்போ சமீபத்தில் வந்து லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்து அதை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் 2026 தேர்தலில் யார் முதலமைச்சர் ஆவாங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சு நடத்தினதில் மறுபடியும் மீண்டும் 2வது முறையாக மு.க. ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வந்திருக்கு, அதை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் 70,922 பேர்கிட்ட இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கு. இதில் 77.83% பேர் மு.க. ஸ்டாலின் அவர்களே மீண்டும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, கூட்டணி 4-5 பிரிவாக இருக்கிறதுனால வேறு வழியே இல்லை, ரொம்ப அதாவது நெருக்கமான ஒரு கூட்டணியாக இருக்கிறது வந்து திமுக கூட்டணி தான். திமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கொங்குநாடு மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இப்போ எஸ்டிபிஐ கூட உள்ளே போகிறதா ஒரு பேச்சு வருது, முக்குடத்தோல் புலிப்படை கருணாசுடைய கட்சி, அடுத்து உள்ளே நுழைய இருக்கிற தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் தரப்பு பாமகவும் சொல்கிறாங்க. அப்போ இவ்வளவு கட்சியும் ஸ்ட்ராங்காக போனால் வேறு வழியே இல்லை, சான்ஸே இல்லை, அடித்து நொறுக்கிடுவாங்க, 200 சீட்டுக்கு மேலே வெற்றி பெற்றுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அப்போ அவங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய அதிமுகவும் தாவேகாவோட நிலை என்னங்கிறப்ப தாவேகாவில் சில இளைஞர்களும் இந்த ஓபிஎஸ் டிடிவி அவங்கெல்லாம் கூட்டி சேர்றதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலான இடங்களில் அவங்க வந்து அந்த கட்டுத்தொகை அதை வாங்கிடுவாங்க, ஆனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே அந்த அணிக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும்
அதிமுக அந்த அணி வந்து ஏதாவது 10-20 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதிமுக பாஜக சேர்ந்து. ஆனால் அதே சமயம் அந்த ஓட்டு எண்ணிக்கையை கணக்கு பார்த்தா முதலாவது இடத்துல திமுக கூட்டணியும், இரண்டாவது இடத்துல அந்த ஓட்டுடைய கவுண்டிங்கில் வந்து விஜயுடைய அந்த கூட்டணியும், மூன்றாவது இடத்துல எண்ணிக்கையில் வந்து அதிமுக பாஜக கூட்டணிங்கிற மாதிரி வரும். அந்த பர்சன்டேஜில் மூன்றாவது இடத்துல வந்தாலும் அதிமுக பாஜக ஒரு சில இடங்களில் 10-20 சீட்டுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. தாவேக இரண்டாவது இடத்துல ஓட்டு எண்ணிக்கை வந்தாலும் ஒரு சீட்டு கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பு பரவலாக பேசப்படுது. இப்படி இருக்கிற சூழ்நிலை தான் முடிவு முதல் கட்டத்தில் வந்து அபரிமிதமான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இன்றைய சூழ்நிலையில் திமுகவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதோட, இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த நகர்வு நிச்சயமாக 2026 அவர்களுக்கு வந்து சட்டசபைக்குள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒருவேளை விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று மிக சிரமத்துக்கு மத்தியில் அவர் மட்டும் வெற்றி அடைந்தாலும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிற மாதிரியும் கருத்துக்களை சொல்கிறாங்க. ஆக விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலையும் எப்படி இருந்தாலும் நாங்கள் தனித்து தான் நிற்போம் அப்படின்ற ஒரே உறுதியாக இருக்கிற நாம் தமிழர் கட்சி 1%-லேருந்து 8.5% உயர்ந்து இருக்கிறது. இந்த 2026 8% தாண்டி மேலே போவாங்களா, இல்லை தன்னிடம் உள்ள ஓட்டுகளை வந்து தாவேக்காவட்ட இழந்து கீழே வருவாங்களாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. காரணம் வந்து விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சி, அதிமுக, திமுக எல்லா கட்சியிலும் இருந்தும் ஓட்டுகளை பிரிப்பார். அதில் அதிகமாக அவர் பிரிக்கக்கூடியது வந்து நாம் தமிழர் சீமானவருடைய இளைஞர்கள் ஓட்டை தான் அப்படிங்கிற மாதிரியும் பரவலாக பேசப்படுது. ஆக வரக்கூடிய 2026 தேர்தல் வித்தியாசமான, யாரும் எதிர்பார்க்காத திருப்பங்களை உள்ளடக்கிய தேர்தலாக தான் வரும்னு சொல்லி பலரும் கருத்துக்களை சொல்கிறாங்க. இதை காணக்கூடிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை, வரக்கூடிய தகவல்களை உள்ளபடி எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். காரணம், தேர்தல் நெருங்கிருச்சு, சுட சுட அப்டேட் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறங்க. என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.